பூமியின் ஒரே ஒரு துணைக்கோளான நிலாவை ஆராய இரண்டாவது முறையாக செயற்கைக்கோளை ஏவ உள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ. வருகிற 15ஆம் தேதி அதிகாலை 2:21 சந்திரயான் 2 விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்படுகிறது. மாக் 3 ராக்கெட் சந்திரயான் 2 விண்கலத்தை தாங்கிக் கொண்டு விண்ணில் சீறி பாய்ந்த பின்னர் முதற்கட்டத்தில் ராக்கெட்டின் முன்பகுதியும் அடுத்த கட்டத்தில் பின்பகுதியும் தனித்தனியே பிரியும். இதன் பின்னர் சந்திரயான் 2 விண்கலம் தனது பயணத்தை தனித்து தொடங்கும். பூமியை 5 முறை சுற்றி வரும் சந்திரயான் 2 விண்கலம் மெல்ல தன் வேகத்தையும் உயரத்தையும் அதிகரிக்கும். இதன் பின்னர் நிலாவை நோக்கிய தன் பயணத்தை சந்திரயான் தொடங்கும். சீரான வேகத்தில் செல்லும் சந்திரயான் 2 விண்கலம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நிலாவில் தரையிறங்கும் வகையில் செலுத்தப்படும். நிலாவின் நீள்வட்ட பாதையை நெருங்கிய பின்னர் சந்திரயான் 2 விண்கலம் ஒரு முறை அதனை வலம் வரும். இதன் பிறகு சந்திரயானில் இருந்து பிரக்யான் என்ற தரையிறங்கி ஆராயும் ஊர்தியை தாங்கிய விக்ரம் என்ற கலம் தனியே பிரியும். இதன் பின்னர் விக்ரமும் சந்திரயான் 2 விண்கலமும் தனித்தனியே நிலாவை சுற்றி வரும். இந்த பயணத்தின் போதே சந்திரயான் நிலாவை ஆராயும் தனது பணியை தொடங்கிவிடும். இதற்காக அந்த விண்கலத்தில் தரைப்பரப்பை முப்பரிமாணத்தில் படம் பிடிக்கும் கேமரா, பாறைகளை ஊடுருவி ஆராயும் எக்ஸ்ரே கருவி, நிலாவில் விழும் சூரிய கதிர்களை ஆராயும் கருவி, நிலாவை படம் பிடிக்கும் உயர் தொழில்நுட்ப கேமரா, தண்ணீர் மூலக்கூறுகளை கண்டறிய உதவும் அகச்சிவப்பு கதிர்வீச்சு கருவி, நிலாவின் புறச்சூழலை ஆராயும் கருவி, நிலாவின் புறவெளியில் காணப்படும் அணுக்களின் தன்மையை ஆராயும் கருவி ஆகியவை இருக்கும். இதனிடையே நிலாவை சுற்றி வரும் விக்ரம் விண்கலம் தரையிறங்கும் இடத்தை ஆராய்ந்து தேர்வு செய்யும். இதற்காக அந்த களத்தில் நிலாவின் புறச்சூழலை ஆராயும் கருவி, நிலாவின் தட்பவெப்பத்தை அளக்கும் கருவி, நிலாவின் துருவ நிலவரத்தை ஆராயும் கருவி, நிலாவின் மேற்பரப்பில் விழும் சூரிய கதிரின் வீரியம், தரையின் தன்மை, மேல்பரப்பில் உள்ள பொருட்கள் ஆகியவற்றை ஆராயும் கருவி ஆகியவை இருக்கும். நிலாவில் இடம் பார்த்து தேர்வு செய்த பின்னர் விக்ரம் கலம் மெதுவாக தரையிறங்கும். இதற்கு ஏற்ப தேவையான கருவிகள் அதில் பொருத்தப்பட்டுள்ளன. நிலாவில் முதல் முறையாக கால் பதிக்க உள்ள இந்திய விண்கலம் விக்ரம் தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் பெரும் பங்காற்றிய விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் நினைவாகவே இந்த கலத்திற்கு விக்ரம் என பெயரிடப்பட்டுள்ளது. விக்ரம் கலம் தரையிறங்கிய பின்னர் அதிலிருந்து பிரக்யான் என்ற ஆய்வு ஊர்தி தரையிறங்கும். அந்த ஊர்தி நிலாவின் தரையில் ஊர்ந்து சென்று தனது ஆய்வை மேற்கொள்ளும். இதற்காக அந்த களத்தில் நிலாவின் தரையில் கலந்துள்ள வேதிப் பொருட்களை அடையாளம் காணும் லேசர் கருவி, பாறை மற்றும் மண்ணில் கலந்துள்ள தனிமங்களை பிரித்தறியும் எக்ஸ்ரே கருவி ஆகியவை இருக்கும். தெளிந்த நல்லறிவு என்ற பொருள்படும் பிரக்யான் என்ற வடமொழி பெயர் கொண்ட அந்த விண்கலம்தான் நிலாவின் பரப்பில் ஊர்ந்து சென்று ஆராய உள்ள முதல் இந்திய விண்கலமாகும். இந்த திட்டத்தின் மூலம் ஒரே நேரத்தில் சந்திரயான் 2, விக்ரம், பிரக்யான் ஆகிய 3 கலங்களும் நிலாவின் வெவ்வேறு விதமான ஆய்வுகளில் ஈடுபடும். இந்த ஆய்வுகளின் மூலம் நிலா குறித்து இதுவரை மனித குலம் அறியாத பல தகவல்கள் கண்டறிய முடியும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது.